மேடம் வணக்கம். இப்ப இன்றைக்கு வந்து 2 நிகழ்வு நடந்திருக்கு. ஒண்ணு வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து அதிகாரப்பூர்வமா தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சோ திமுக கூட்டணியில இருந்து பிரிஞ்சிருக்காங்க. அவங்க வந்து புதிதாக அமையக்கூடிய அந்த அரசுல பங்கு பெற போறதா சொல்லியிருக்காங்க. சோ கூட்டணியில இருந்து வெளில போயிருக்காங்க. தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன மேம் இது? இது வந்து காங்கிரஸ் வந்து எங்களோட கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக 2011 இருந்து எங்களோட கூட்டணியில இருந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஏற்றி விட்ட ஏனிய வந்து எட்டி உதைத்த கதை தான் இப்போ காங்கிரஸ் பண்ணிருக்கிறது. முதுகுல குத்துற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகமாக தான் இதை நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பார்ப்போம். காரணம் என்னன்னா, அவங்களோட டஃப் டைம்ஸ்லயும் நாங்க இருந்திருக்கிறோம். அவருக்கான எல்லா சப்போர்ட்டிங் சிஸ்டத்தையும் நாங்க கொடுத்திருக்கோம். இப்ப ரீசெண்டா நடந்த இந்த மாநிலங்களவை தேர்தல கூட பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சீட்டு வேணும்ங்கிறது வந்து அவங்க உறுதியா இருந்த காரணத்தினால அவங்களுக்கு அடிக்கட் எம்எல்ஏஸ் இல்லைனாலும் அந்த காலகட்டத்தை நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு கொடுத்தோம். ஏன்னா கடந்த முறையும் ஒரு மாநிலங்களவை நாங்க கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி மக்களவையிலும் வந்து எங்களுடைய வாக்கு வங்கியில தான் அவங்களோட இத்தனை எம்பிஸுமே வந்து லோக்சபால இருக்கிறாங்க. அவங்களோட தனிப்பட்ட ஓட்டு வங்கின்றது வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு பர்சன்டேஜ்ன்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு மாபெரும் உண்மைதான். அது கிட்டத்தட்ட ஒரு 5% ஒரு 6% தான் காங்கிரஸ்க்கான ஓட்டு வங்கி தமிழ்நாட்டுல வகிக்கிறது வந்து இந்திய அளவுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. அப்படி அவங்க பேர் ஒரு மாபெரும் இயக்கமாக இருந்தாலும் அவர்களுக்கான ஓட்டு வங்கி வந்து 5-6% தான் இருக்குன்ற போது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சப்போர்ட்ல தான் அவங்க இத்தனை நாள் அவங்க வகிக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தல் பதவிகளாக இருக்கட்டும், இல்ல நாடாளுமன்ற தேர்தல் பதவிகளாக இருக்கட்டும், இல்ல மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளாக இருக்கட்டும், இந்த அனைத்து பதவிகளுமே வந்து எங்களுடைய சப்போர்ட் சிஸ்டத்துல தான் இத்தனை நாள் இருந்தாங்க. பதவின்னு பார்க்கும்போது இப்படி ஏன் இதை நான் வந்து குறிப்பாக எடுத்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வருதுன்னா, இன்னைக்கு காலகட்டத்துல அவங்க வந்து தாவேகாக்கு தாவி இருக்கிறது வந்து அவங்களுடைய பவர் மாங்கர் அந்த பதவி ஆசை ஒற்றை விஷயத்துக்காக மட்டும்தான் எதிர்நோக்கி கொள்றாங்க. கொள்கை விஷயமாக பெருசாக அவர்கள் எதுவும் பேசவில்லை. ஏதோ ஒரு மீட்டிங்ல வந்துட்டு தாவேகா தலைவர் வந்துட்டு காமராஜரை பத்தி மென்ஷன் பண்ணாருன்றதுக்காக அவர் காமராஜர் பத்தி பேசினார், காமராஜ் ஆட்சி நடக்கும் என்று சொல்லி கொண்டு செல்வதெல்லாம் வந்து ஏட்டுச்சுரக்காய் பத்தி பேசுவது மாதிரி ஒரு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்ப்பேன். ஒரு செக்யூலரிசம், ஒரு பெடரலிசம், ஒரு ஒருமித்த கருத்தோட எல்லாரும் ஒரு இந்தியா பிளாக்ல இருக்கும்போது முதல்ல அவரை வந்து ஒரு பிரதமர் வேட்பாளராக அவர் வந்து நேம் பண்ணதுமே வந்து எங்களுடைய கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து அவர் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளராக முதல்ல நேம் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம் தான்ன்றதையும் அவர் மறந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நட்புணர்வோடு இருந்தவர்கள் வந்துட்டு இன்னைக்கு பதவிக்காக சென்றிருப்பது வந்து எல்லாத்தையும் உதறி சென்று விட்டு, அதாவது நாங்க அவர்களை தூக்கி பிடித்துக் கொண்டு இருக்கும்போது எல்லாத்தையும் உதறி சென்றிருப்பது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். இதற்கு அவர்கள் தான் வெற்றி தலைகுனிய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேம், இப்ப நீங்க பேசும்பொழுது இந்தியா கூட்டணி அப்படின்ற வார்த்தையை குறிப்பிட்டிருந்தீங்க. இப்ப ஒருவேளை வந்து நாளைக்கு வந்து இந்தியா கூட்டணியில தாவேகாவையும் இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை காங்கிரஸ் தரப்புல இருந்து மேற்கொண்டாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணியின் எதிர்காலம் என்னவாக இருக்கும்? இல்ல, இப்ப மெயின் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில இருந்து ஆல்ரெடி ஆம் ஆத்மி இல்லன்னு அன்னைக்கே வந்து நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறாங்க. மமதா பானர்ஜி அதுல பெரிதாக ஒரு பங்கு எடுக்கவில்லை. இப்ப காங்கிரஸ் வந்துட்டு தாவேகா பக்கம் போயிருக்க தொட்டு அந்த இந்தியா கூட்டணியில அவர்கள் இருப்பாங்களா இல்லையாங்கிற நிலைப்பாடு இன்னும் நமக்கு என்னங்கிறது தெரியல. சோ இனிமேதான் வந்து அதுக்கான ஆயுத்தங்களை வந்து நம்மளுடைய எல்லா அந்தந்த கட்சிகளோட தலைமையில இருந்து அவங்க முடிவுக்கு வர வேண்டியும். இந்தியா கூட்டணிங்கிற முக்கியமான விஷயத்தோட மெயினா இப்ப அவங்க போயிருக்கிறது பாத்தீங்கன்னா, அவங்க கொடுத்திருக்கிற கடிதத்துல நான் பார்த்த வரைக்கும், படிச்ச வரைக்கும், வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை தேர்தல் எல்லாத்தையும் போட்டிருக்கிறாங்க. சோ அவங்க மறுபடியும் வந்து அவர்களுக்கு மாநிலங்களவையில இன்னும் ஒரு சீட்டு வேணும், அவர்களோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகணும்ன்ற அந்த ஒரு உள்நோக்கத்தோட சென்றிருப்பதாக மட்டும்தான் நான் பார்க்கிறேன். பிளஸ் இங்க கவர்மெண்ட்ல வந்து அவங்க வந்து பவர் வேணுங்கிறதையும் இப்ப வந்து அவர்களுடைய காங்கிரஸ் கட்சியின் லீடர் வந்து கிரீஷ் சோடங்கர் பேட்டி கொடுக்கும் போது சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரியில நாங்க கண்டிப்பா பவர் எடுப்போங்கிறது. மினிஸ்ட்ரியில பங்கெடுக்கிறது மட்டுமே ஒரு கட்சியின் வளர்ச்சி என்பது வந்து நம்ம பார்க்க முடியாது. கட்சி எந்த அளவுக்கு வளருது, உங்க ஓட் பேங்க் என்ன, உங்க ஓட் பேங்க் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்றதும் முக்கியமாக பார்க்கணும். இன்னைக்கும் வந்துட்டு இப்போ முடிஞ்சிருக்கிற தேர்தல பாத்தீங்கன்னா தாவேகாக்கும் டிஎம்கேக்கும் இருக்கிற ஓட் பேங்க் வித்தியாசத்தை தான் நாங்க வந்து பெருசா நோக்கி கொண்டிருக்கிறோம்.
நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பல சீட்ஸ் வந்து அவர் வாங்கியிருக்கலாம், 107 சீட் வாங்கியிருக்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய சீட்ஸ்ல வந்து 1000 ஓட்டு வித்தியாசத்துல நம்ம தோத்து இருக்கிறோன்றதையும் நாங்க வந்து கணக்குல எடுத்து அதற்கான ஆக்க வேலைகள் என்னங்கறத பார்க்கும்போது 3.5% ஆஃப் ஓட் டிஃபரன்ஸ் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் வந்திருக்கு. அதுல எங்க நாங்க சறுக்கி இருக்கோம், எங்க மக்களுக்கு இன்னும் நாங்க செய்ய தவறி இருக்கோம் ரெட்ரோஸ்பெக்டிவா பார்த்து செய்வதுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்னைக்கும் ஒரு குறிக்கோளாக இருந்திருக்கிறது. எப்பவுமே அதுதான் அந்த வழியில வந்த எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை தான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். எங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்ம ஏதாவது செய்யாம போயிட்டோமா மக்களுக்குன்றதுதான் வந்து நம்ம பாத்துக்கிற விஷயம். சோ அப்படிதான் ஒரு கட்சி வளர்ந்த மொழியே எங்க பவர் இருக்கோ அங்க தாவி தாவி சென்று பட்சி வாங்குறதுல வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இதே மாதிரிதான் அவர்கள் வந்து திரிணாமுல் காங்கிரஸோட வந்து அவங்க வந்து உறவை முறித்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சியோட பவர்கள் முறிச்சிருக்காங்க. பஞ்சாப்ல அதே தான் பண்ணிருக்காங்க, மகாராஷ்டிரால அதே தான் எங்கெல்லாம் நேஷனல் பார்ட்டிகள்லாம் அவங்க இருந்தாங்களோ அங்க எல்லாமே இப்படிதான் ஆயிருக்குது. சோ இது வந்து அவர்களுக்கு புதிதல்ல, இதுதான் அவர்களோட உதாரணம் என்றதை இங்கேயும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க நமக்கு. ஓகே, இப்போ நீங்க இந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து இப்ப காங்கிரஸ்க்கு சொல்லியிருக்கிறீங்க. ஒருவேளை நாளைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இருந்து வேறு சில கட்சிகள் சென்றால் அவர்களுக்கும் இந்த விமர்சனம் பொருந்துமா மேம்? எல்லாருக்குமே இந்த விமர்சனம் பொருந்தும். யார் இங்க இருந்து சென்றாலும் இந்த விமர்சனம் அவர்களையும் சாரும். மேம், கடைசியா ஒரே ஒரு கேள்வி. ஜோதிமணி அவர்கள் வந்து ஒரு எக்ஸ்தல பக்கத்துல ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. அரசியல் சூழலுக்கு ஏற்ப அப்பப்போ இந்த மாதிரியான கூட்டணிகள் மாறுவது வந்து அரசியல் யதார்த்தம் தான். 2014 கூட வந்து திமுகவும் காங்கிரசும் வந்து கூட்டணியா போட்டியிடல. சோ அப்ப வந்து நாங்க எதுவும் வந்து காட்டமான விமர்சனங்களை எதுவும் பதிவு செய்யல. சோ அத மாதிரி இந்த முறை வந்து இரு தரப்பில இருந்தும் வந்து தரித்தனமான விமர்சனங்கள் வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் அந்த அம்மா வந்து கரூர்ல நின்னாங்க இல்லையா, இந்த தடவை கரூர்ல அவங்க நின்னப்ப திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்றது ஒரு நிமிஷம் அவங்க ரெட்ரோஸ்பெக்டிவா யோசிச்சு பார்த்துட்டு பதில் சொல்லட்டும். உண்மையிலேயே வந்துட்டு அவங்க வந்து கரூர்ல இன்னைக்கு வந்து பேசி இன்னைக்கு வந்து அதாவது இந்த முக்கியமா இந்த கூட்டணி இவ்வளவு கசந்ததுக்கு காரணமே வந்துட்டு மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி இவர்கள் மாதிரி ஆட்கள் வந்து தேவையில்லாத விமர்சனங்கள். இப்ப தலைமையில ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா நீங்க ஒருத்தரை வந்து கோடிட்டு காட்டுங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து ஒரு கழக தொண்டராது வந்து அகேன்ஸ்டா ஏதாவது அந்த டைம்ல அங்க பேசியிருப்போம்ட்டு. ஏன்னா எங்க தலைமை சொன்னதை நாங்க கட்டுப்பட்டோம். முதல்ல தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிற விஷயமே வந்து அங்க காங்கிரஸ்ல கிடையாது. தடி எடுத்தவெல்லாம் தண்டல் பிள்ளைங்கிற மாதிரி தான் அங்க கதை போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம உட்காந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிச்சயமா கிடையாது. ஓகே மேம், பல்வேறு விஷயங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ரொம்ப நன்றிங்க மேம்.